அதாவதுங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப எதார்த்தமான, ரொம்ப அழகான ஒரு படத்த பார்த்துட்டு வந்தேன். அதுலயும் ரொம்ப ஸ்ட்ராங்கான கருத்த டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நூல் விலகி இருந்தாலும் இந்த படத்த போட்டு பொளந்துருவாய்ங்க. ஆனா அத கிளியரா, ரொம்ப தெளிவா, யாரையும் கஷ்டப்படுத்தாம, காயப்படுத்தாம, அற்புதமான ஒரு படைப்பா உருவாக்கியிருக்காங்க. அத பத்தி டிஸ்கஸும் பண்ணியிருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டைரக்டருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களும், நன்றியும் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா, இன்னைக்கு காலகட்டத்துல இந்த ஃபெமினிசத்த வந்து தப்பா புரிஞ்சுகிட்டு, சரியான புரிதல் இல்லாம, ஃபேக் ஃபெமினிஸ்ட் அப்ளை பண்ணி நெறைய பிரச்சனைகள் வருது அது மூலியமா. அதுலயும் முக்கியமா கல்யாணம் ஆன நெறைய பேருக்கு இதனாலேயே எக்கச்சக்கமான பிரச்சனைகளும், டிவோர்ஸும் கூட நடக்குது. அதனால பாதிக்கப்படுற ஆண்களுக்கு என்ன வழி இருக்குங்கிறத பத்தியும் இதுல பேசியிருக்காங்கிறது உண்மையிலேயே பெரிய விஷயம். அதுக்காகவே ஒரு பெரிய நன்றி. இந்த படத்துல ரியோ ராஜ் வந்து ஒரு ஹீரோனா, இன்னொரு ஹீரோ இருக்கிறாரு. அவர் விக்னேஷ்காந்த். ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு. அது கிளைமேக்ஸ்ல அவ்வளவு சூப்பரா இருந்தது. யதார்த்தமா நடிச்சிருக்காரு. அண்ட் தென் இந்த படத்தோட பெரிய பிளஸ் ஜென்சன் திவாகர் தான். ஐயோ, மனுஷன் வந்து தமிழ் சினிமாவோட ஃபியூச்சர், ஃபைண்ட் ஆஃப் தமிழ் சினிமா, ஏன் ஒரு மிக சிறந்த குணச்சித்திர நடிகரா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். சோ இந்த படத்தை கண்டிப்பா குடும்பத்தோட பாருங்க. முக்கியமா கல்யாணம் ஆக போறவங்க, இப்ப கல்யாணம் இப்பதான் ஆயிருக்கு, இல்ல கல்யாணம் பண்ணலான்ற ஒரு பிளான்ல இருக்கிற எல்லாரும் பாருங்க. பெண்கள் முக்கியமா போய் பாருங்க.